என்னை அசிங்கப்படுத்துகின்றார்கள், நான் உன்னுடைய தூதன், என்னை அசிங்கப்படுத்துறாங்க, இந்த மக்கள் நீ அடிச்சிடுன்னு ஒரு வார்த்தை சொல்லல. ஆனா அல்லாஹ் கேட்டான், நபியே நீங்க இப்ப சொன்னீங்கன்னா உங்களை அடித்த இந்த மக்களுக்கு நீங்க இப்ப சொன்னீங்கன்னு சொன்னா 2 மலையை ஒன்னோடு ஒன்னா சேர்த்து வச்சு இந்த மக்களை நசுக்கிறேன்னு அல்லாஹ் சொன்னான். ஆனா நபி அவர்கள் அதற்கு ஒட்டுக்கொள்ளவில்லை. ஆனால் மற்ற நபிமார்கள் எல்லாம் அந்த சமுதாய மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த தொந்தரவு தாங்க முடியாமல் யா அல்லாஹ் உங்களை அடிச்சிடுன்னு சொல்லி துவாவை கேட்டிருக்காங்க. நபிமாருடைய துவா வந்ததுக்கு பிறகுதான் அந்தந்த சமுதாய மக்கள் அல்லாஹ் அழித்தான் என்பதாக வரலாறுல பார்க்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு துவாவை அல்லாஹ்விடத்துல கேட்டதில்லை. யா அல்லாஹ் இவர்கள் அறியாமையில் இருக்கின்றார்கள், இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் இவருடைய சந்ததிகள் இஸ்லாத்தை ஏற்பார்கள் என்பதாக நான் நம்புகிறேன் என்று சொன்ன அந்த ஒற்ற வார்த்தையில் தான் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்தவர்களாக பார்க்கப்படுகின்றார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனித சமுதாயத்திற்கும் ஒப்பற்ற ஒரு தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் அவர்களை தலைவராக அனுப்பி இருக்கின்றான். அவர்களை பின்பற்றி நடப்பது இருக்குது, அது நமக்கு அதனுடைய அருமை நமக்கு இங்க தெரியாது, நாளை மஹ்ஷருடைய மைதானத்துல தெரியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றியவருக்கு அல்லாஹ் வழங்கக்கூடிய அற்புதம், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நாளை மறுமையில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இடம் இருக்குது, அது சாதாரணமான ஒரு இடம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, என் சுன்னத்தை எவர் ஒருவர் ஹயாத்தாக ஆக்குகின்றார். குழப்பமான காலத்துல, இது குழப்பமான காலம், ரொம்ப விஞ்ஞானங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் என்னுடைய ஒரு சுன்னத்தை எவர் ஒருவர் ஹயாத்தாக ஆக்குறாரோ, நான் தண்ணி குடிச்சேன்னா நான் உட்கார்ந்துதான் குடிப்பேன், அது என் நாயகத்தினுடைய சுன்னத். இதை ஒருத்தர் வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற, எங்க போனாலும் எவ்வளவு பெரிய இடத்துல போனாலும் தண்ணி குடிக்கக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா அவர் உட்கார்ந்து தண்ணி குடிக்கிறார். அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, இது என்னுடைய நாயகத்தினுடைய சுன்னத், என் நபி எனக்கு கற்றுக் கொடுத்த சுன்னத், அந்த சுன்னத்தை நான் மீற மாட்டேன். இந்த ஒரு சுன்னத்தை ஒருவர் ஹயாத்தாக்கி கொண்டே இருந்தால், அவர் மௌத்து வரையில் அவர் செஞ்சாருன்னா அந்த ஒரு செயல் போதும் அல்லாஹ் பெருமானாரோடு சுவர்க்கத்துல இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துருவோம். ஒரு சுன்னத்தினுடைய மகத்துவம் இதுதான். எத்தனை சுன்னத்துகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. முடி வெட்டுவதுல சுன்னத், தாடியை வெட்டுறதுல சுன்னத், மீசையை ஒதுக்குறதுல சுன்னத், அணியக்கூடிய ஆடைகளில் சுன்னத், குடும்பத்துல நாம் உறவாடக்கூடிய உறவுகளிடத்துல எப்படி சுன்னத்தான வழிமுறைகளை பேணுவது, ஒருத்தருக்கு நாம விருந்து கொடுக்கும் பொழுது அதுல எப்படி சுன்னத்தான வழிமுறைகளை பேணுவது என்பதாக ஏராளமான விஷயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அவங்களை பின்பற்றினால் அல்லாஹ் சொர்க்கத்துல உயர்ந்த இடத்தை தருவான். அதை பத்தி தான் இங்கு ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வமா அர்ஸல்னாக இல்லா காஃபத்தன் லின்னாஸ். அல்லாஹ் சொல்றான் நபியை பார்த்து, நபியே நாம் உம்மை மனிதர்கள் அனைவர்களுக்கும் பஷீரன் வ நதீரா, நற்செய்தியை சொல்லக்கூடியவராகவும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவர்